ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நான் ரொம்ப நாளா ஒரு கதை சொல்லாம விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை நான் சொல்ல போறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் கதை சொல்லல. ஒரு பெரிய போர் வீரன் இருக்கிறான், கத்தி சண்டை போடுறவன். அப்படியே சண்டைக்குள்ள போனானா இப்போ 1000 பேர்த்த வெட்டிடுவான், நம்ம சிம்சோன் மாதிரி. அப்பேற்பட்ட கத்தி வீரன். ஒரு நாள் ஒரு பெரிய போர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அரண்மனையில் வந்து அப்படியே படுத்திருக்கிறான். அவனுடைய பட்டு மெத்தையில படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு எலி என்ன பண்ணுச்சு, அவன் கட்டல் மேலே ஏறி ஓடுது. இவன் பார்க்குறான், என்னது எலி என்னுடைய ரூம்ல இருக்கு, ஒரு பெரிய போர் வீரன் என்னுடைய ரூம்ல ஒரு எலி இருக்குதான்னு சொல்லிட்டு திடீர் அப்படியே அந்த வாழை உருகி, உரையிலிருந்து அந்த வாழை உருகி ஓங்கி வெட்டுறான். அது ஜம்ப் பண்ணி ஓடிடுது. திரும்பி துரத்தி அந்த ரூம் ஃபுல்லா துரத்தி வெட்டுறான். அவனால வெட்டவே முடியல. அவன் சொல்றான், ஒரே பொருள் 1000கணக்கான பேர்த்த வெட்டி வீழ்த்தின இந்த வாள், வெட்டி வீழ்த்தின இந்த கை, இந்த ஒரு எலியை வெட்ட முடியலையே. ரொம்ப சோர்ந்து போயிடுறான். உடனே அரண்மனையில் இருக்கிற மந்திரிமார்களை கூப்பிட்டு கேட்குறான், இவ்வளவு பேர்த்த வெட்டி வீழ்த்தி இருக்கிற, ஆனால் அந்த ஒரு எலியை வெட்ட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறான். அதுக்கு மந்திரி சொல்கிறாரு, மனுஷங்களை வெட்டுறதுக்கு வேணா இந்த வாள் பயன்படும், எலியை வெட்டுறதுக்கு பூனை தான் பயன்படும், அதுக்கு பூனை தான் வரணும் அப்படின்னு சொன்னான். ஆட இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், சரி அரண்மனையில் இருக்கிற பூனையெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அரண்மனையில் இருக்கிற ராஜ பூனைகளை எல்லாம் கொண்டு வராங்க. ராஜா வீட்டில் வளர்கிற பூனையெல்லாம் கொண்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே விடுறாங்க. விட்டு உள்ள ஒரு பூனை, உள்ள ஒரு எலி இருக்குது, அதை இந்த பூனையெல்லாம் சேர்ந்து வேட்டையாடட்டுன்னு சொல்லி விடுறாங்க. அந்த பூனை என்ன பண்ணுது, அரண்மனை பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொழுத்து இருக்குது, அதுக்கு நல்லா குளிப்பாடு, அதுக்கு தனியாக ஆளுக வச்சுருப்பாங்க. அரண்மனையில் வாழ்கிற பூனைகள் எப்படி இருக்கும், கோலுன்னு இருக்கும். அதுக்கு நல்லா பால் ஊற்றி அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வளர்த்துட்டு வருவாங்க. இப்போ அப்படி வளர்ந்துட்டு வர பூனை இது என்ன பண்ணுது, எலியை பார்த்தோன்னா துரத்துது எல்லாம் பண்ணுது, ஆனால் பிடிக்க முடியல, சுத்தமாகவே பிடிக்க முடியல. எல்லா இடத்துலையும் துரத்தி பார்க்குதோ அந்த ஒரே ஒரு எலியை அந்த பூனையினால பிடிக்க முடியல. பாருங்க, இந்த சூழ்நிலையில் அந்த பூனை கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு நீ எல்லாம் உன்னை அரண்மனையில் வச்சு சோறு போட்டு வளர்த்து என்ன பிரயோஜனம், குண்டு இருக்கிற, நான் ஒரு எலியை பிடிக்க முடியலையே அப்படின்னு. உண்மையிலேயே எனக்கு பிடிக்க முடியலையே சொல்லிட்டு அந்த பூனை போயிடுது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வெளியில் போய், ஊருக்குள்ளே போய் இந்த வெளியில் சுற்றிட்டு இருக்கு பாருங்க, அந்த பூனையில் ஒரு பூனையை கூட்டிகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து உள்ள ஒரு எலி இருக்குது புடி அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டதுக்கப்புறம் அந்த பூனை என்ன பண்ணுது, ஒரே செகண்ட்ல போய் அந்த எலியை டக்குன்னு கவ்விட்டு வெளியில கொண்டு போயிடுது. வெளியே கொண்டு போனோன்னா அந்த பூனையை கூப்பிட்டு, நீ எப்படி இப்படி ஒரு செகண்ட், அரண்மனையில் இவ்வளோ குண்டு பூனை இருக்குது, இவ்வளோ கொளுத்த பூனைகளெல்லாம் பிடிக்க முடியாத எலியை நீ ஒரே தாவி பிடிச்சிட்டிய, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பூனை சொல்லுது, நான் பூனையா இருக்கிறேன், அதுதான் காரணம் அப்படிங்குது. ஹல்லேலூயா. பூனையா இருந்தா எலியை ஒரு செகண்ட்ல பிடிச்சிரும். அது கொளுத்து அரண்மனையில எல்லாம் கொடுத்து சாப்பிட்ட பூனைங்க, அது வேட்டையாடி பிடிக்க தெரியல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மனுஷனா இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணணும், மனுஷனா இருக்கணும். மனுஷனா இருக்க கற்றுக்கொண்டோம்னா நம்ம எப்படி இருக்க முடியும், கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு நீ எதுவுமே பண்ண வேண்டாம், மனுஷனா இருந்தா போதும். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பூமியில தேவைகள் எல்லாம் கிடைச்சிருது, அளவுக்கு அதிகமாவே கிடைச்சிருது. அதனால என்ன ஆயிருது, கர்த்தரை தேடுவதில் அப்படியே இந்த அரண்மனை போன மாதிரி கொளுத்து நல்லா அப்படியே இருக்கிறோமே தவிர கர்த்தரை தேட முடியல. ஒரு இக்கட்டு வரும் பொழுது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம ஆண்டவரை தேடுறோம். காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஆண்டவரே அப்படின்னு தேடுறோம், அல்லது பண கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவரேன்னு தேடுறோம், இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்படின்னு தேடுறோமே தவிர சாதாரணமாக ஆண்டவரை தேடுறதுக்கு நமக்கு மனதில்லை. ஆனால் அந்த தெருவில் இருக்கிற பூனை என்ன பண்ணுது, சாதாரணமாகவே வாழ்றதுக்கு எலியை பிடிச்சிதான் ஆகணும். அது சாதாரணமாக வாழ்க்கை வாழ்றதுக்கு எலியை பிடிச்சிதான் ஆகணும். அரண்மனையில் இருக்கிற பூனை அப்படி இல்லை. அதே போல நம்மளும் தேவனை தேடுவதற்கு நமக்கு ஒரு குறை இருக்கணும். ஏதாவது குறை வந்துருச்சுன்னு உடனே ஆண்டவர் தேடுறது அப்படி அல்ல. பூனையா இருக்கிற மாதிரி
நீங்களும் நானும் மனிதர்களா இருக்கணும். மனிதர்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவ சாயலில் நாம் படைக்கப்பட்டதுனால தேவனை தேடுவது இயற்கையாகவே நம்ம தேவனை தேடணும். நம்முடைய வாழ்க்கை முறை தேவனை சார்ந்ததா இருக்குது. அல்லேலூயா. நான் முதல்ல சொல்லி இருக்கிறேன், இந்த பூமியின் மண்ணை பார்த்து பேசினார் ஆண்டவர், புல் பூண்டு உண்டாகட்டும்னு. அந்த மண்ணில இருந்து புல் பூண்டு வந்துச்சு. ஆகாய விரிவை பார்த்து பேசினாரு, பகலையால பெரிய சுடர் வேணும், இரவையால சிறிய சுடர்ன்னு சொல்லி சூரியனையும் நட்சத்திரங்களையும் நிலாவையும் சந்திரனையும் உண்டாக்கினார். அது வானத்தை பார்த்து பேசினார். அல்லேலூயா. ஆனால் மனிதனை உண்டாக்க தம்மை தாமே பார்த்து பேசினார். அல்லேலூயா. என்ன பார்த்து அவர் பேசினார்? தன்னை பார்த்து பேசினார். நம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்குவோமாக. அல்லேலூயா. அப்போ புல் பூண்டுகளுக்கு, செடிகளுக்கு பூமி தான், இந்த மண்ணு தான் சோர்ஸ். வானத்துல நட்சத்திரங்களுக்கு வானம் தான் சோர்ஸ். தேவன் தான் நம்மளுடைய சோர்ஸ். அல்லேலூயா. அவரிலிருந்து தான் நம்ம உருவாகிறோம். அவருக்குள்ளாக இருந்து தான் நம்ம வெளியே வரோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எங்க தேடினாலும் நமக்கு சோர்ஸ் கிடையாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனை காப்பாத்திடுவானா? காப்பாற்ற முடியாது. என் மனைவி என்னை காப்பாத்திடுவா, அல்லது என் கணவன் என்னை காப்பாத்தி, என் பிள்ளைகள் என்னை காப்பாத்திரும், கிடையாது. நம்முடைய ஒரே சோர்ஸ் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸ் உண்டாகுது, எல்லா தேவைகள் சந்திக்கப்படுகிறது. என்ன இவங்க மூலமா சந்திக்கப்படுது, அவ்வளவுதான். அவங்களை வச்சிருக்கிறாரு, நம் பிள்ளைகளை வச்சிருக்காரு, அப்பா அம்மா வச்சிருக்கிறாரு, அல்லது கணவனுக்கு மனைவி வச்சிருக்காரு, மனைவிக்கு கணவன் வச்சிருக்காரு. ஆனா சோர்ஸ் அவர் தான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நாம் நமக்குள் பதிய வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்ய அவர்னால முடியும். ஆமென். ஒவ்வொரு வேரிலிருந்து தான் அதுக்கு ஒவ்வொரு உணவு வந்து சேருகிறது. செடிக்கும் அந்த கனிகளுக்கும் வேரிலிருந்து தான் வருது. அந்த வேர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. அவரிடத்துல இருந்து எல்லா காரியங்களும் வருது. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில பஞ்சம் கிடையாது, பட்னி கிடையாது, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, எந்த விதமான சோகம், சோர்வு, கண்ணீர் எதுவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்முடைய சோர்ஸ் கர்த்தர்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. பூனை பூனையா இருக்கணும். ஹல்லேலூயா. மனுஷனா இருக்கணும். மனுஷன் யாரு? கர்த்தரிடத்துல இருந்து வந்தவன், கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்டவன். அதனாலதான் நமக்கு இவ்வளவு சோதனை வருது. நம்மளை ஏன் இவ்வளவு சோதிக்கிறாங்க? எதுக்கு இவ்வளவு சோதனை வருது? நம்மளை சுத்தி ஏன் மனுஷனவே சோதிக்கிறான்? ஏன் வேற நாயை சோதிக்கலாம், பன்னியை சோதிக்கலாம், கழுதையை சோதிக்கலாம், ஏன் மனுஷனை சோதிக்கிறான்? மனுஷனை சோதிக்கிறதுல பிசாசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரே சோதனையா இருக்குங்க. ஏங்க சோதனை? ஏன்னா நீ தேவ சாயல் இருக்கிற. அல்லேலூயா. உன்னை சோதிச்சா அவன் தேவனையே சோதிக்கிற மாதிரி பிசாசு. அதனால உனக்கு ஒரு சந்தோஷம். சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போனீங்கன்னு சொன்னா நம் தேவனையே சோர்ந்து போக மாதிரி பிசாசு சந்தோஷப்படுவான். அவன் சோர்ந்து போக பண்ணும்பொழுது நம்ம சந்தோஷப்படணும். அல்லேலூயா. நம்ம சந்தோஷமா மாற மாற என்ன நடக்குது? பிசாசு சோர்ந்து போயிடுவான். இவன் என்ன இவ்வளவு உடம்பு சரியில்லாம வைக்கிறோம், எனக்கா ஒரு வாரமா பல்லு வலியா இருந்துட்டு இருந்தது, என்னடா இவனை இவ்வளவு சோர்ந்து போக பண்றோம், ஆனா இவன் பேசிக்கிட்டே இருக்கானா, ஒரு வாரம் தான் அதிகமா பேசுறேன். அல்லேலூயா. அந்த பல்லு வலி இருக்கிற சமயத்துலதான் அதிகமா பிசாசு சோர்ந்து போயிட்டான். இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்ட்டு. அதோ நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் அவனை சோர்ந்து போக போனான், பிசாச சோர்ந்து போக போனான். பிசாச நீ போடா பாதாளத்துக்கு நான் அனுப்பணும் அவனை. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? மனுஷங்க மாதிரி இல்லாம அரண்மனை போன மாதிரி அப்படி சந்தோஷமா வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பிசாசையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஓகே நீ என்னென்ன பண்றிய பண்ணுடா என் குடும்பத்துல பண்ண வச்சுட்டு எட்டி உதச்சு போடாது. இயேசுவின் நாமத்தினால எந்த வியாதி எந்த பிரச்சனையும் எட்டி உதச்சு துரத்துறோம். அல்லேலூயா. நீங்க துரத்தி பாருங்க, பிசாசு உங்க குடும்பத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யவே மாட்டான். அல்லது அவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன பண்ண வைக்கிறான்? நம்மளை அழுக வைக்கிறானா? நீங்க அழுகவே அழுகாதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நீ பேசவே கூடாதுன்னு அவனுக்கு பல்லு வலி வர வச்சானா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பேசிக்கிட்டே இருக்க அந்த பல்லு விஸ்டம் டூத் வளருதாமா. நான் கேட்டேன், என்னது ஞான பல்லு முளைக்குதான், அதனால அந்த பல்லு வலி வந்துருச்சான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த காரியங்களெல்லாம் நமக்கு வர 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 அதை கண்டுக்கவே கூடாது. காய்ச்சல் வந்துச்சா கப்புன்னு போத்தி படுக்கவே கூடாது. வந்தாரு ஜோசப் ஐயா, காய்ச்சல் சொன்ன நேரம் வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆச்சரியம். வந்துரு எனக்கு காய்ச்சல் உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னாரு. ஆனா எங்க வந்தாரு அவரு? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாரு. அல்லேலூயா. வந்த உடனே விடுதலை. அந்த அன்னைக்கு சாயந்தரமே சரியா போச்சு. சாயந்தரம் போன் பண்ணி கேட்கிறேன், எல்லாம் சரியா போச்சு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்க இருந்து
நமக்கு ப்ரொவிஷன்ஸ் கிடைக்குது, எங்க இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது நம்ம தெரிந்து கொண்டோம்னா போதும். நாம் மனிதர்களா இருந்தா போதும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நம்ம மனுஷனா இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனை அவர் தன்னுடைய சாயலில் உண்டாக்கினார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை இந்த உலகத்தின் மக்கள் கேவலப்படுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் அழுக வைக்கிறானா நமக்கு ஆளுகை தெரியலன்னு அர்த்தம். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கவலைப்பட வைக்கிறான் அப்படின்னு சொன்னா தேவ ஆளுகை நமக்குள்ள கம்மியா இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்கள் தேவ ஆளுகையை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னா ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. யோசுவா கிட்ட சொன்னாரு, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா உன்னோடு இருப்பேன்னு சொல்லி யோசுவா கிட்ட சொன்னாரு. ஆனா உங்ககிட்ட என்கிட்டயும் சொல்றாரு, நான் உனக்குள்ளே இருப்பேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறாருப்பா. நம்மளை எவன் இந்த பூமியில என்ன செய்ய முடியும்? இந்த பூமிக்குரிய எந்த வைரஸ், ஏதோ புதுசா வைரஸ் நான் சிரிச்சேன், சுத்தி சுத்தி எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஏதோ வைரஸ் வந்துருச்சு, ஐயா ஜெபம் பண்ணுங்க, சீனாவுல இருந்து வந்துருச்சு. இன்னொருத்தர் சொல்றாங்க, இப்போ சமீபத்தில் ஒரு புயல் அடிச்சு மழையெல்லாம் வந்துட்டு இல்ல, அப்போ இந்த பக்கம் இந்தோனேசியாவில இருந்து கடல் வழியா அந்த வைரஸ்ல பறந்து இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. என்ன சொல்லுங்கடா, என்னென்ன வேணா சொல்லுங்கடா. ஆனா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் யெகோவா ராஃபா இருக்கிறார், எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். இந்த உலகத்துல எல்லாருக்கும் வந்தாலும் சரி, எனக்கு உங்களுக்கு வராத இயேசுவை நாமத்தினாலே ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள யெகோவா ராஃபா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியம் வந்தாலும் எதிர்த்து நீக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு வைரஸ், வல்லமையுள்ள வைரஸ் நமக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. வேற எந்த வைரஸ் வந்தாலும் அதை எதிர்த்து நீக்கக்கூடிய ஒரு வைரஸ் உள்ள இருக்கு. பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உங்களுக்குள்ள பெரிய வைரஸ் இருக்குது. எந்த வைரஸ் வந்தாலும் எதிர்த்து தள்ளிடுவது வெளியே. ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேக்சினேஷன் பண்றாங்க தெரியுமா? என்ன தெரியுமா வேக்சினேஷன்? தடுப்பூசி போடுறாங்களா? என்னன்னு நினைக்கிறீங்க? தடுப்பூசி, கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டாங்க. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு வைரஸ், கொரோனா வைரஸவே உள்ள அனுப்புவாங்க நமக்குள்ள, செத்து போன வைரஸை. கொரோனா வைரஸே நம்ம செத்து போன வைரஸை நமக்குள்ள அனுப்பிவிட்டு அந்த வைரஸ் உள்ள இருக்கும். அந்த வைரஸ் உள்ள வந்தோடனே அதுக்குள்ள இருக்கிற அடுத்த நமக்குள்ள இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு பாருங்க, அது கூட போராடும். செத்து போன வைரஸ் கூட போராடி பழகும். உள்ள வந்த கொரோனா வைரஸ் தான் உள்ள வந்தது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ நல்ல மருந்து உள்ள எடுத்துட்டாங்கன்னு. வேக்சினேஷன் போட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ உள்ள என்னாச்சு? கொரோனா வைரஸ் உள்ள வந்தாச்சு. ஆனா ஒரு நல்ல விஷயம், செத்து போன வைரஸ் இப்போ உடம்புக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும்? அந்த செத்து போன வைரஸை எதிர்த்து தள்ளிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுது? ஒரிஜினலா ஒரு கொரோனா வைரஸ் உள்ள வந்தாலும் அதே பலத்தோட உள்ள இருக்கிற மற்ற வைரஸ்லாம் அதை வெளியே தள்ளி விட்டுரும். இதுதான் நடக்குது. இதுதான் வேக்சினேஷன். உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்ப்பு சக்தியே நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் தான். அல்லேலூயா. தேவாதி தேவன் தான். அவர் நமக்குள்ள இருந்துதான் எல்லா எதிர்ப்பு சக்தி, அவர் தான் எதிர்ப்பு சக்தியே. நமக்குள்ள இருக்கிற பலமே அவரு தான். அதனால எது வந்தாலும் வரட்டும், ஆனா அது நிக்காது. அல்லேலூயா. எது வந்தாலும் வரும், ஆனா நிக்காது. அல்லேலூயா. வரும், ஆனா வராது. ஹல்லேலூயா. ஆகையினால இதை நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நமக்குள் இருப்பதினால எந்த வைரஸ், எந்த காரியத்துக்கு வச்சு பயப்படாது. காய்ச்சல் வந்தா ஒருவேளை அதா இருக்குமோ, ஏதாவும் இருக்க முடியாது. அப்படியே அதாக இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற ஒருவர் பெரியவராய் இருப்பதினாலே, அதை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருப்பதினாலே எதுவும் வராது. ஹல்லேலூயா. இது நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிங்க. இப்போ செய்திக்குள்ளாக நம்ம போகிறோம். இப்போ இவ்வளவு நேரம் பேசினது ஓகே, எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 17, 18, 19, 20. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அவன் ஆரம்பத்துல விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறான். நம்முடைய சபை வாழ்க்கையும் அப்படிதான். ஆரம்பத்தில் ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. வாழ்க்கையில் ஏதோ நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம பிறந்தோம், வாழ்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், காலையில் மறுபடியும் வேலைக்கு போகிறோம், தூங்குறோம். இப்படி ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை. இப்போ திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அல்லது ஏதாவது பண பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா யாருக்கிட்ட போய் கேட்கலாம், எங்கே போய் கேட்கலாம், எங்கே போய் கடன் வாங்கலாம் அல்லது என்ன செய்யலாம்? அந்த உலகத்துக்குள் தேடிக்கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உன்னதங்களில் தேடும்படியாக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தில் வளர்ச்சி. நீங்க இந்த உலகத்துல யாரையுமே நம்பி எந்த காரியம் செய்ய வேண்டாம். நான் தெளிவாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இவர் என்னை காப்பாற்றிடுவார், இவர் எனக்கு கொடுத்துருவார், இவர் எனக்கு செஞ்சிருவார், இந்த மனுஷன் எனக்கு செஞ்சு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சிருவான். கிடையவே கிடையாது. அந்த மனுஷனே உங்களுக்கு உதவி செய்தாலும் அதை செய்ய வைக்கிறவர் கர்த்தர். இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கணும். பாருங்க, இந்த செய்தி முக்கியமான செய்தி. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு மனுஷன் எனக்கு இந்த உதவியை செய்யல, அந்த மனுஷனை செய்ய வைக்கிறதுக்கு கர்த்தர் தான் அதை செய்ய வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் சவுதி அரேபியா தேசத்துக்கு முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போகும் பொழுது பாருங்க, எங்களுக்கு அரபி மொழி தெரியாது. அங்கே போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாது, எந்த காரியமும் தெரியாது. அந்த தேசத்திலே நாங்கள் போயிருக்கும் பொழுது ஒரு மனுஷன் எங்களுக்காக அங்க இருந்தார். ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். நான் அதை தான் சொல்ல வரேன். அவர் அங்க 34 வருஷம் ஆயிடுச்சான். அந்த ஊருக்கு 34 வருஷத்துக்கு முன்பாகவே எங்களுக்கு உதவி செய்வதற்கென்று ஒரு மனுஷனை தேவன் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. சவுதி அரேபியா தேசத்துல 34 வருஷமா ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த மனுஷன் எங்களுக்கு அறிமுகமானா. நாங்க உள்ள போன உடனே அந்த மனுஷனுக்கு அந்த ஊர்ல எல்லாத்தையுமே தெரியுது. எங்க வீடு, பெரிய வீடு இருக்குது, அங்க தங்க வைக்கிறதுக்கு வீடு இருக்கு, பொருள் வாங்குற இடம், என்னென்ன பண்ணலாம், எங்கெங்க என்னென்ன செய்ய முடியும், நீங்க லைசன்ஸை வாங்குறது எப்படி, அந்த ஊரோட இக்காமான்னு ஒன்று இருக்கு, அது எப்படி வாங்குறது, இக்காமான அந்த நாட்டுடைய நம்ம இப்போ ஆதார் அட்டை மாதிரி அங்கே ஒரு அட்டை இருக்கு, அதை வாங்குறது எப்படி, இந்த மாதிரி எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கும்படியா ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எங்களுக்காகவே அங்கே இருந்தான். எல்லாம் சொன்னாங்க, இவர் இருக்காரு, உங்களுக்கு உதவி செஞ்சிருவார். எனக்கு மாத்திரம்தான் தெரியும், என் தேவன் 34 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் இங்க அனுப்புனது எங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். ஹல்லேலூயா. அவர் அங்க பெரிய ஆளு, அங்க எல்லா உதவிகளையும் செய்துட்டார். நான் கார் வாங்குற வரைக்கும் அவர் எல்லா உதவியும் எங்களுக்கு செய்து முடிச்சிட்டாரு. செய்து முடிச்சுட்டு ஆள் காணோம். கவனிங்க, அதற்காகவே அந்த மனுஷன் அங்கே தயார் செய்து வைத்திருந்தார் ஆண்டவர். நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எந்த உதவியா, சிலிண்டர் வாங்குறது, எல்லா உதவி, சின்ன சின்னதுலேருந்து பெரிய பெரிய வரைக்கும் எல்லா காரியங்களும், எங்கே போய் வாங்கணும், எங்கே அந்த கடை இருக்குது, எங்கே செய்கிறது, என்ன பண்ணுறது, எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்காக செய்து முடித்த அந்த மனுஷன். நான் பாஸ்டர்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், தேங்க்ஸுங்க, எல்லாம் இவ்வளோ உதவி செய்கிறீங்க. பறந்து பறந்து செய்வார். நம்ம சர்ச்சில் விசுவாசிக்க நமக்காக எப்படிலாம் நம்ம இருப்போம், அன்பு, அது மாதிரி அன்பு அவர் செய்வார். எப்படா இப்படி செய்கிறார், எல்லா ஹெல்ப்பும் செய்து முடிச்சுட்டு அவர் இதாயிட்டார். ஆனால் நான் யோசிக்கிறேன், எப்படி வந்தார் இவர், எப்படி பழக்கமானார், எப்படி இத்தனை உதவிகளை செய்தார், இவ்வளவு காரியங்களை செய்தார், எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, ஆண்டர்சன் உனக்கென்று 34 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த மனிதனை சவுதி அரேபியா தேசத்துக்கு நான் அனுப்பினேன். கர்த்தர் தெளிவாக அவர் பேசினார் ஒரு வசனத்தின்படி. அல்லேலூயா. ஆகையினால நீங்க நினைக்கிறீங்க ஒரு மனுஷன் எனக்கு உதவி செய்யறான், இவன் எனக்கு உதவி செய்யறான், இவன் எனக்கு உதவி செய்ய, இல்ல, அவனை கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். கர்த்தர் உங்களுக்கு என்று மனுஷனை மாத்திரம் இல்ல, எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு என்று பணத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பாரு, பொருளை ஆயத்தப்படுத்தி இருப்பாரு, மனுஷங்களை ஆயத்தப்படுத்தி இருப்பாரு, சபையை ஆயத்தப்படுத்தி இருப்பாரு. நம்ம தேவைகளுக்கு என்று என்னென்ன தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வதுதான் விசுவாசம்.
அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் புரிந்து கொண்டாத, நான் அவனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அறியாது இருந்தான். கடைசியில் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி அப்படி வல்லவனானா? எல்லாவற்றையும் பார்த்துட்டான். விசுவாசம்ங்கிறது என்ன? ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம பார்க்கறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், 5000 பேர் அமர்ந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நம்ம இந்த தரிசனத்தின்படி 5000 ஆத்துமாக்களை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. 5000 ஆத்துமாக்கள். அல்லேலூயா. இதன் ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நான் பேசும் பொழுது கூட 100 பேர்த்துக்கும் அப்படி தான் பேசுவேன், 500 பேர்த்துக்கும் அப்படி தான் பேசுவேன், 1000 பேர்த்துக்கும் அப்படி தான் பேசுவேன், 5000 பேர்த்துக்கும் அப்படி தான் பேசுவேன். நான் இன்னைக்கு பேசுறது தான் 5000 பேர்த்துக்கும் பேச போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன், 5000 ஆத்துமாக்களை பார்க்கிறேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அப்படி பார்க்கறது தான் விசுவாசம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடித்தார். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்பிக்கைங்கிறது, நான் இதை ஆகணும்னு நான் நம்புறேன், என் வாழ்க்கை இப்படி நல்லா இருக்கணும்னு நம்புறேன் அப்படிங்கிறது நம்பிக்கை. விசுவாசம்ங்கிறது அவர் பண்ணிட்டார், அவர் ஆக்கிட்டார், என் வாழ்க்கையை அற்புதமா மாத்திட்டாரு. அதை இன்னும் நான் கண்ணில் பார்க்கல, அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த அத்திமரத்தை பார்த்து கர்த்தர் சொல்ற, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இனி ஒரு காலம் ஒருபோது நீ கனியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருப்பீங்க. வேதத்துல வாசிச்சிருக்கீங்களா? ஒரு மரம் இருக்கு, அதுல பசி வந்தாயிருச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏதாவது சாப்பிடலான்னு அந்த மரத்துல போய் பார்க்கறாரு. அங்க இலைகளை தவிர வேற ஒன்னையும் காணாமம்மா. அதுல இலை மட்டும் இருக்குது. அதுல எந்த விதமான கனிகளும் இல்லை. அதனால அவர் பண்றாரு, அவர் சொல்றாரு, இனி ஒருவனும் உன் இடத்துல கனி எவனும் புசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் கிளம்பி போயிட்டாரு. சீசர்கள் எல்லாம் இருந்தாங்க, என்ன ஆண்டவர் திடீர்னு இப்படி சொல்லிட்டு எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் வரும் பொழுது பேதுரு சொல்றான், ஐயரே, நீங்கள் சபித்த இந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அது வேர்ல இருந்து பட்டு போயிடுச்சு அவர் சொன்னதுனால. அப்ப வேர்ல இருந்து பட்டு போன அந்த மரத்தை அடுத்த நாள் தான் பார்க்கறான் பேதுரு. அடுத்து நீங்க சொன்னது பட்டு போயிட்டு அப்படின்ட்டு இவர் சொல்றாரு, அது நேற்று நான் சொல்லும் பொழுதே நடந்துருச்சு, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் சொல்லும் பொழுதே, அவர் வாயிலிருந்து சொல் பிறந்த உடனே அது பட்டு போனதவே அவர் பார்த்துட்டாரு. இவன் அடுத்த நாள் தான் அதை கண்ணில் பார்க்கறான், இந்த மரம் பட்டு போயிட்டு. அதை நினைவு கூர்ந்துன்னு போட்டிருக்கோம். அதை நினைவு கூர்ந்து இந்த பட்டு போன மரத்தை அவன் சொல்லுவான், இந்த மரம் பட்டு போயிட்டு, நீங்க நேற்று சொன்னீங்களா பட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவர் சொல்றாரு, இது இப்ப பட்டு போகல, நேற்று நான் சொன்னப்பயே பட்டு போயிடுச்சு. அதை என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அவர் ஆல்ரெடி பார்த்துட்டாரு. இதுதான் விசுவாசத்தினுடைய அளவு. இதுக்கப்புறம் தான் அவர் விசுவாசத்தை பத்தி கற்றுக் கொடுப்பார் இயேசு கிறிஸ்து. நான் என்ன சொல்றேன், நீங்கள் எப்பொழுது ஒரு வார்த்தையை கேட்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துருச்சு அப்படிங்கிற உங்க விசுவாச கண்கள்ல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாச கண்கள்ல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய தரிசனங்களை எப்பொழுதுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், போட்டு பிரிண்ட் போட்டு எல்லா இடத்துலையும் வச்சிருக்கோம். நம்ம ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, அதை பார்த்து கொண்டே இருக்க அந்த தரிசனங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன் வாக்குத்தத்தத்தை நம்ம வீட்டில் எழுதி வச்சிருக்கோம், அங்கங்க தேவனுடைய வசனத்தை வச்சிருக்கோம் அப்படின்னா, அதை பார்க்க நமக்கு ஒன்று தெரியணும், இது என்னுடைய வாழ்க்கையிலே மாம்சமாக போகிறது, வார்த்தை மாம்சமாக போகிறது. தேவன் வார்த்தையை மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தார், இன்கார்னேட் ஆனார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க. அது வார்த்தையாக இருந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கண்கள் பார்க்கும்படியாக, தொட்டு பார்க்கும்படியாக, பேசும்படியாக வந்தார் பாருங்க. அதே போல நம்ம வாழ்க்கையில மாட்டி வைத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்த வசனங்களும், எல்லா வாக்குத்தத்தங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வார்த்தை மாம்சமாக இந்த பூமியில நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால ஆசீர்வாதங்கள் சும்மா வார்த்தையில் இருக்கு, அது என்ன நடக்குதா இல்லையா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா அது நடக்கும். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நடக்கும் என்பதை விசுவாசிப்பதே விசுவாசம். ஒரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 11:27. எபிரேயர் 11வது அதிகாரம் 27வது வசனம். அதரிசனமானவரை விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. கவனிங்க, விசுவாசத்தினாலே அதரிசனமான வார்த்தைகளை நாம் தரிசிக்க முடியும். இந்த பூமியிலே நாம் பார்க்க முடியாத காரியங்களை பார்க்க வைப்பதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள், இது என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நினைக்காத காரியங்களை நடக்க வைப்பதுதான் விசுவாசம். அதரிசனம்னா காண முடியும், கண்களினால காண முடியாதது.
கண்களினால காண முடியாத காரியங்களை காண வைப்பதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பாருங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வீடு வாங்குவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா நம்மளால இப்ப பார்க்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. ஏன்னா நம்முடைய பொருளாதார சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நம்மளால அதை பார்க்க முடியாது, யோசிக்க முடியாது. பாஸ்டர் ஏதோ சொல்றாரு, அப்பா ஏதோ சொல்றாங்க, சரி கேட்டுக்குவோம் அப்படிங்கிறது தான் புரியுமே தவிர நம்மளால அதை பார்க்க முடியும். நான் சொல்றேன், நீங்கள் வீடு வாங்குவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நிலங்களை வாங்குவீர்கள். நீங்கள் தங்க உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வாங்குவீர்கள். வெள்ளி உடைமைகளை வாங்குவீர்கள். ஹல்லேலூயா. இதை நான் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே தரிசனத்துல பார்க்கணும். இவ்வளவு பெட்டி நிறைய தங்கம், இந்த மாதிரி ஃபுல்லா பணம் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, வீடு இருக்கிறத நீங்க தரிசனத்துல பார்க்க பார்க்க அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்க தரிசனத்திலே பார்க்க ஆரம்பிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். பார்க்க ஆரம்பிக்க அது அப்படியே நடக்கும். நான் சொன்ன ராஜாவுக்கு, நீ நிலம் வாங்குவ, வீடு வாங்குவேன்னு சொல்லும் போது, வீடு வாங்குவேன்னு சொன்ன வார்த்தை உண்மையாலுமே இன்னைக்கு இது வெள்ளோடு பகுதியில் அவனுக்கு ஒரு வீடு அலாட்டா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எனக்கு அனுப்பிச்சிருந்தான், ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். அந்த வீடு அலாட்டா இருக்குதுன்னு. அந்த வீடு அப்படி பார்த்தா வீடு சூப்பராக இருந்தது. அருமையான ஒரு வீடை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கு. என்ன சூழ்நிலையோ தெரியல. கவனிங்க, அந்த வார்த்தையை வரும் பொழுது ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிறீங்க பாருங்க. அப்படி பெற்றுக்கொண்ட உடனேயே உங்களுடைய விசுவாச கண்களினால நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கணும். பார்க்க ஆரம்பிக்கும், அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உருவாக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதை நினைக்கனா காலில் அடிபட்டு, எனக்கு ஒரு முறை இந்த காலில் அடிபட்டு இருந்தது. அடிபட்டுட்டு பேசாம பெட்டில் படுத்துட்டு இருந்தேன். படுத்துட்டு இருக்குமா அசைய முடியாம படுக்க வச்சுட்டார பிசாசு கொஞ்ச நாள். ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். இருந்தாலும் அவன் 7 மடங்கு தந்தாகணுமே. ஒரு நாள் என்னை படுக்க வச்சா நான் 7 மடங்கு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தாகணும். நான் அதை கிளைம் பண்ணி எடுத்துருவேன். அதே போல இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன், நீங்களும் அப்படி பண்ணணும். உங்களை ஒரு நாள் படுக்க வச்சுட்டானா 7 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் திரும்பி உங்களுக்கு கொடுத்து ஆகணும். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுக்கு சம்பளம் இல்லாம பண்ணிட்டான்னா 7 நாள் சம்பளம் உங்களுக்கு வந்து ஆகணும். அல்லேலூயா. அது கண்டிப்பா வந்து ஆகணும் இயேசுவின் நாமத்தினாலே. அது போல நான் பெட்ல படுத்துட்டு இருக்கும் பொழுது மேலே விட்டத்தை பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறது, காலில் அடிபட்டுருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில் பேசிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது கண்கள் திறந்திருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு விமானத்தை காமிச்சு, அப்படியே ஒரு விமானத்தை என்னுடைய தரிசனத்தில், தரிசனம் என்பது கண்ணை திறந்திருக்கும் போது நம்ம பார்க்கறது, சொப்பனங்கிறது தூங்கிட்டு இருக்கும் போது பார்க்கறது. ஒரு தரிசனத்தை நான் அப்படியே பார்க்குறேன். அப்படியே ஒரு நிழலாட்டமாக ஒரு விமானம் மாதிரி தெரியுது. நான் நினைக்கிறேன், சரி ரொம்ப நேரமாக படுத்துட்டு இருக்கிறதுனால கண் மயமேங்கிறதுனால ஏதோ அப்படி தெரியுதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே மேலே சீலிங்கில் அப்படியே தெரியுது, ஏதோ இது மாதிரி எல்லாம் தெரியுது. நான் கூட கண்ணில் என்ன கோத்துருச்சாட்டு அதை ஏதோ அப்படி தெரியுதாட்டுன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். உண்மையாலுமே நான் சொல்கிறேன், அந்த அன்னைக்கு பார்த்தமே, எஸ் இதுதான். அப்போ கர்த்தர் கண்களை திறந்து பார்க்கிற தரிசனங்களை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். இப்ப கூட நீங்க பார்த்த தரிசன கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வந்து நிக்குது, ஃப்ளை எமிரேட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ளைட் வந்து நின்றுச்சு. அது அப்படியே நான் பார்த்த காட்சிகளை நான் அப்படியே அந்த கண்ணாடிக்கு பின்னாடி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஃப்ளைட்டில் போனோம். ஆனால் அந்த காட்சியை நான் பார்த்தேன் பாருங்க. ஆகே, நான் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் உங்களுடைய விசுவாச கண்களிலே உங்களுக்கே அறியாதபடிக்கு சில காட்சிகளை அவர் கொண்டு வரும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடைபெறும். அல்லேலூயா. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இதுதான் விசுவாசம். விசுவாசங்கிறது காணக்கூடாத அதரிசனமான காரியங்களை காண்பது. கண்களால் பார்க்க முடியாத காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது தான் அந்த அதரிசனமான காரியங்களை தரிசித்து வாழ்வது விசுவாசத்தினால் இதயம் ஆகும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினால் இந்த இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள. விசுவாசத்தினாலே என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாமா? பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும். கவனிங்க,
பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதினால என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு பாவ மன்னிப்பு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகுது பாருங்க. இந்த பாவ மன்னிப்பு நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இது எல்லாவற்றையுமே வைத்து கொண்டு பிசாசு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர முடியாதபடிக்கு உங்களை கொண்டே தடை பண்ணுவான். பிசாசுக்கு ஒரு காரியம் இருக்குது, நல்லா கவனிங்க என்னன்னு சொல்லி. தேவனிடத்திலிருந்து உங்களிடத்துல வர ஆசீர்வாதத்தை அவனால தடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை அவனால தடுக்கவே முடியாது. ஆனா அவனால ஒண்ணு பண்ண முடியும், உங்ககிட்ட வந்து சொல்லிடுவான், இதுக்கு நீ தகுதி இல்லைன்றான். இந்த ஆசீர்வாதத்துக்கு பாஸ்டர் ஏதோ சொல்றாரு, வீடு வாங்குவேன்றாரு, தங்கம் வாங்குவேங்கிறாரு, வள்ளி வாங்குவேன்றாரு, என்னென்னமோ சொல்றாரு, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே வந்து பேசிடும். உங்க மனசுக்குள்ள வந்து பேசி, நீ இதுக்கு தகுதி இல்லை, இந்த இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நீ தகுதியா, நீ இவ்வளோ பாவியா இருக்கிறியே, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறியே, இந்த வீட்டுக்கு நீ தகுதி இல்லை, இவ்வளோ பாவம் பண்ணிக்க, இவ்வளோ நகைக்கு நீ தகுதி இல்லை, நீ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, இவ்வளோ பணத்துக்கு உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து பேசி உங்களை தகுதியற்றவனாக மாத்திடுவான் பாருங்க. இதை தடுப்பது தான் தேவனிடத்தில் நாம் இருக்கிற விசுவாசம். என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும். ஹல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 2025வது வருஷத்திலே முற்றிலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள், நீங்கள் செய்த எல்லா அக்கிரமத்தையும், நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் செய்த எல்லா அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை அந்த விசுவாசம் உங்களுக்கு தருகிறது. ஹல்லேலூயா. நீங்க என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தையும் கர்த்தர் கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தவான்களுக்கு உரிய சுதந்திரத்தில் பங்கடையும்படியாக இந்த விசுவாசம் வைக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு என்று பைபிள்ல நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் பாருங்க, வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள், எல்லா விதமான கட்டிடங்கள், எல்லா நிலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன்னு சொல்லி கேட்டா, நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களா இருப்பதினாலே நீங்கள் பரிசுத்தவான்களுடைய சகல சுதந்திரத்திலும் நீங்கள் பங்கடையும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் பிசாசினால தடுக்க முடியாது. அவங்க காதுல சொல்லுவான், இவ்வளவு பாவம் பண்ணிட்டியே, உனக்கு இதுக்கெல்லாம் தகுதியான்னு சொல்லி காதுல சொல்லுவான். நம்பாதீங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் என்பதை நீங்கள் அவங்கிட்டே சொல்லுங்க. நீ என்ன பாவ உணர்வு என்கிட்ட போடுறாலும் சரி. அவங்களுடைய ஓனர் சொன்னாராம், நீ போகும்பொழுது ஒரு கட்டிங் போட்டு போனேன் உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. இயேசுவின் நாமத்தை அந்த பிசாசினை கடந்து அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உங்களை சுஸ்தமாக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உங்களை குணப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும், உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலையே கொடுக்குமே தவிர இந்த உலகத்தினுடைய எந்த காரியமும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்காது என்று நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்திலிருந்து உங்க காதுகளில் போடுகிற எல்லா பிசாசின் வார்த்தைகளை நீங்களே வெளியே அனுப்பணும். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், என்னை ஒரு தீங்கும் அணுகாது, என் குடும்பத்தை ஒரு தீங்கும் அணுகாது, என் பிள்ளைகளை ஒரு தீங்கும் பற்றாது என்று சொல்லி நீங்களே அவைகளை எல்லாம் வெளியேற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த வல்லமை, அந்த ஆளுகையை கர்த்தர் உங்கள் நாவில் வைத்திருக்கிறார், உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார், உங்களுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறார். எந்த பிசாசின் கிரியைகளுக்கு உங்களிடத்தில் இடம் கிடையாது என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஆகையினாலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள், விசுவாசத்தினாலே பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எபேசியர் 2:8 எடுத்து வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நீங்கள் கிருபையினாலே
ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே, பாவ மன்னிப்பு பெற்றது விசுவாசத்தினாலே, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒவ்வொன்றும் விசுவாசத்தினாலே தான் அது கட்டமைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது செங்கலை வச்சு 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 அப்படியே கட்டுறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினால அந்த விசுவாசத்தை அந்த செங்கலை கொண்டு எப்படி ஒரு கட்டிடம் கட்டி அமைக்கப்படுகிறதோ அதே போல விசுவாசம் என்கிற ஒரே ஒன்றை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. விசுவாசம் இல்லை என்று சொன்னால் பாவ மன்னிப்பு இல்லை. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டது, பாவ மன்னிப்பு பெற்றதும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது எதனாலே? விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிருபையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஓகே. இந்த 100 ரூபாய், இந்த 100 ரூபாய் நான் கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்தாலும் இது எவ்வளோதான்? 100 ரூபாய் தான். இதை ஒரு குழந்தை கொண்டு போய் கொடுக்குது கடையில், எவ்வளோதான்? அது 100 ரூபாய் தான். நல்ல தண்ணி போட்டு ஃபுல்லாக மப்பில் ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்குறாரு கடையில், அப்பயும் இது எவ்வளோதான்? 100 ரூபா தான். அவர் 100 ரூபா மட்டும் கொடுக்க மாட்டார், இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் நல்லா விசாலமாக கொடுப்பாங்க. இதுபடி எவ்வளோ இந்த 100 ரூபாயை யாரு கொண்டு போய் கடையில் கொடுத்தாலும் இதோடைய மதிப்பு எவ்வளோ தான்? 100 ரூபாய் தான். ஆகையினால இதை நல்லா கஞ்சா குடிச்சு இல்லாட்டி ஊசி போட்டு அப்படியே போதையில் இருக்கிற ஒருத்தன் கொண்டு போய் இதை கொடுத்தாலும் எவ்வளோதான்? 100 ரூபாய் தான். அப்ப இந்த 100 ரூபாயோட மதிப்பு யாரு கொடுத்தாலும் மாறுவது கிடையாது. அல்லேலூயா. அதே போல விசுவாசத்தினுடைய அளவு யாரு பயன்படுத்தினாலும் மாற போறதில்லை. அல்லேலூயா. யார் வேணாலும் விசுவாசத்தை பயன்படுத்த முடியும். விசுவாசத்தினுடைய அளவு அதே தான். ஆனால் விசுவாசத்தை பயன்படுத்துறவங்க நினைச்சுக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு விசுவாசிக்கிறேன் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, யாரு கொடுத்தாலும் இது 100 ரூபாய் தான். இந்த பாருங்க, விசுவாச பட்டியல்ல இந்த எபிரேயர்ல 11வது அதிகாரத்துல ஃபுல்லா விசுவாச பட்டியல் வருது. எல்லாம் விசுவாசத்தினாலேன்னு ஃபுல்லா எபிரேயர் 11வது அதிகாரத்துல முழுவதும் என்ன வருது? விசுவாச பட்டியல் வருது. அந்த விசுவாச பட்டியல் வர எல்லாரையும் பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே இந்த வயசுல பிள்ளைய பெற்றான்னு வருது. ராகாப் யாரு? கலெக்டரா? யாரு ராகாப்? வேசி. ராகாப் ஒரு வேசி. வேசியோடு அவங்களும் விசுவாச பட்டியல வர்றாங்க. அவங்க பயன்படுத்துறாலும் அதே 100 ரூபாய் தான். அடுத்தது தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், அவனுக்கு படிப்பறிவு ஒன்றும் கிடையாது. அவன் பயன்படுத்தினாலும் விசுவாசத்தினுடைய அளவு அதே தான். இன்னும் யாரு வரா? அந்த விசுவாச பட்டியல பாருங்க. வேசி வரான், படிக்காதவ வரான், படிச்சவ வரான், ஆபிரகாம் வரான், தன்னுடைய மனைவிய தங்கச்சின்னு சொல்லி அந்த மாதிரியான ஆட்களும் கூட விசுவாச பட்டியலில் வருகிறார்கள். ஹல்லேலூயா. விசுவாச பட்டியல வரவங்களெல்லாம் படிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ணினோமோ அந்த காரியங்கள் பண்ண அத்தனை பேரும் அதுல வருவானுங்க. ஆனா விசுவாசம் என்பது ஒழியாது, மாறாது. அந்த விசுவாசத்தினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே தான் நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே தான் நாம் பரிசுத்தவான்களுக்குரிய சகல சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிறோம். இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? கர்த்தர் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையும் அவர் என்னை கரம் பற்றி தூக்குவார். கடைசி நொடி பொழுது கூட கர்த்தர் என்னை கரம் பிடித்து தூக்குவார் என்கிற அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கடைசி நொடி பொழுது
நான் மரித்தாலும் அவருக்காக தான் நான் நிக்கிறேன் பாருங்க. அந்த மரண தருவாயிலே கர்த்தர் சொல்லுவாரு, கத்தியை உன் பிள்ளையான உன் கையை பிள்ளையாண்டான் மேல் போடாதேன்னு சொல்லுவாரு. பாருங்க, ஈசாக்கை கொண்டு போய் அந்த பலிபீடத்துல வச்சாச்சு. ஆபிரகாம் என்ன பண்றான், ஈசாக்கை கட்டி பலிபீடத்து மேல வச்சுட்டான். உன்னை ஒரே பிள்ளையும் உன்னுடைய ஏக சுதனமாகிய ஈசாக்கை கொண்டு போய் மலை மேலே வச்சு அவனை பலி செலுத்துன்னு சொன்னோன்னே இவன் அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். அவன் மேலேயே விறகு வச்சு தூக்கிட்டு போகிறான். மேலே ஏறி ஏறி போகிறான். ஈசாக்கு கேட்குறான், எங்கப்பா எல்லாமே இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் கத்தி கொண்டு வரீங்க, தகனத்துக்கு எல்லாமே கொண்டு வரீங்க, ஆனால் பலி எங்கே அப்படின்னு கேட்குறான். ஆபிரகாமுக்கு சொல்ல முடியல, நீ தாண்டா பலின்னு சொல்ல முடியல. ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். கூட்டிகிட்டு போய் அங்கே பலிபீடத்தை அமைச்சு மேலே கட்டைகளை அடுக்கி அது மேலே தன்னுடைய மகனை, ஒரே மகனை ஈசாக்கா படுக்க வச்சு அவனை கட்டி படுக்க வச்சு கத்தியை தூக்கி போடுறதுக்கு பார்க்குறான். அப்போது தேவனுடைய சத்தம் உருவாகுது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, உனக்கு பழி ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே புதரில் ஒரு ஆடு சிக்கி, ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆட்டை பலியில் உன் பையனை தூக்குன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அந்த கடைசி செகண்ட், அடுத்த ஒரு செகண்டில் அவன் வெட்டுறது தான், தூக்கிட்டான் கையை, வெட்ட போக முடியாது, ஸ்டாப்புன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் ரொம்ப நெருங்கி வரும் பொழுது கூட நம்ம ஸ்டெபனாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆவியில் நிறைந்திருக்கணும், ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். அப்படி கேட்கும்பொழுது அந்த கடைசி செகண்ட்ல கூட ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார், இப்படி பண்ணாத இப்படி பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படி பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால கடைசி செகண்ட் வரைக்கும் நீங்க கவலைப்படாம இருங்க. இந்த கடைசி நொடி பொழுதுல கூட கர்த்தர் அற்புத அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:14 எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் வரிசையா சொல்றேன், உங்களுக்கு பாவ மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கிடைச்சிருக்கு, விசுவாசத்தினாலே கிடைச்சிருக்கு, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் கிடைச்சிருக்கு, ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. இப்ப என்ன சொல்லுது, வாக்கு தத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது. விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமுக்குரிய சகல வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தரப்போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இது நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். பாருங்க, நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம் சொன்ன இல்லையா, அதுவுமே நம்முடைய செய்கைகளினாலே கிரியைகளினாலும் கிடையாது. எதனால? விசுவாசத்தினாலே தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியம் எல்லாம் லைனாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். 12:3 அதே ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்கள் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவு. அதான் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்குது, ஒவ்வொரு அளவு இருக்கு விசுவாசத்துக்கு. இப்ப எனக்கு என்ன விசுவாச அளவுனா, நான் மரித்தாலும் மரிப்பேன், ஆனா கர்த்தர் தான் என்னை சுகப்படுத்துறேன்னு சொல்லி என்ன பிரச்சனை வந்தாலும் நிற்பேன். நான் என்னுடைய பழக்கம் அது. ஆண்டவர் என்ன எல்லா பலவீனத்திலிருந்து எடுக்கணும், எனக்கு எந்த பலவீனம் வந்தாலும் கர்த்தர் நீக்கணும், நான் மருந்து சாப்பிட மாட்டேன். இப்படி ஒரு குருட்டுத்தனமான விசுவாசத்தை தேவன் இடத்துல நான் வச்சிருக்கேன். அது குருட்டுத்தனமானதில்லை, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம். கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார்,
கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசத்தை நான் வைத்திருப்பதினாலே என்னுடைய விசுவாச அளவு அப்படி இருக்குது. அதனால நான் சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நீங்கள் மருந்து எடுக்காமல் நீங்கள் இருக்க முடியும், நீங்கள் மருந்து எடுக்காமல் இருக்க முடியும்னு போதிக்க முடியுமே தவிர, எதுக்கு மருந்து சாப்பிட்ட, நீ எதுக்கு மருந்து சாப்பிட்டு ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்ட அப்படிலாம் நான் கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், அந்த மருந்து மேலே விசுவாசம். சரி, இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னா அந்த மருந்து மேலே ஒரு விசுவாசம். ஓகே, அது அவனுக்கு ஒரு விசுவாச அளவு இருக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் தான் தெளிவாக சொல்லுது. இந்த 12 வாசிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அதனால எனக்கு ஒரு விசுவாச அளவு இருக்கு, உங்களுக்கு ஒரு விசுவாச அளவு இருக்கு, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விசுவாச அளவு இருக்கு. அப்ப அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே நீங்க விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் 100% இருக்கு. ஏன் இந்த விசுவாசத்தை குறித்து நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், அதை முடிக்கிறவரும் தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் எவைகளை எந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க என்ன மாதிரியும் இருக்க முடியும், என்னுடைய விசுவாச அளவுக்கும் நீங்க இருக்க முடியும், அல்லது இன்னும் மிடில் லெவல்ல இருக்க முடியும், அல்லது என்னை காட்டிலும் மேலான விசுவாசத்தை வைக்க முடியும். ஏன் சொன்னா அவனவனுக்கு என்று ஒவ்வொரு விசுவாச அளவு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து, அதை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டியது மாத்திரம்தான் உங்களுடைய வேலையை தவிர, அந்த விசுவாசத்தினுடைய அளவு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவனவனுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட விசுவாசத்தின் படிதான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், அதை முடிவு பரியந்தம் நடத்தி செல்லுகிறவரும் அவர். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. அவ்வளவுதான். நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுதான், அதை முடிக்கிறவரும் இயேசுதான். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ, உங்களுடைய மனதில் எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை இயேசு கிறிஸ்து முடித்து உன் விசுவாசம் பெரியது என்று சொல்ல அவரால் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, ரட்சிப்பை கொடுத்தது விசுவாசம், பாவ மன்னிப்பை கொடுத்தது விசுவாசம், கிருபைகளை கொடுத்தது விசுவாசம், அதிரசனமானவைகளை தரிசிக்க வைப்பது விசுவாசம். ஹல்லேலூயா. எங்களை நீதிமானாக்குகிறது விசுவாசம். அப்பா, இப்படி விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களையும் செய்கிறதா இருக்கிறதே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. விசுவாச பட்டியலில் வர எல்லாரையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அவர்களில் ஒன்று போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம், ஆனாலும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் எனக்குள்ளே இருப்பதினாலே ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற எல்லா சுதந்திரத்திலும் எங்களுக்கு பங்கு உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, நமக்கு சோத்திரம், சோத்திரம். கடந்த நாட்களிலே எங்களுடைய பாவங்கள் செவையில் இருந்திருக்கலாம், ஆனாலும் நீர் அவைகள் எல்லாம் இரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர் என்பதும் எங்களுக்குள்ளாக இருக்கிற அசைக்க முடியாத விசுவாசமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த இடத்திலுமே அற்ப விசுவாசிகளாய் போய்விடாதபடிக்கு, எந்த இடத்திலுமே உம்முடைய ஆண்டவரே,
விசுவாச அளவை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் குறைத்து விடாதபடிக்கு தேவன் எங்களுக்கு பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம் தன்னுடைய ஏக சுதனை அந்த மலையில கொண்டு போய் வைத்து அவன் வெட்டும்படியாக அவன் செல்லுவதற்கு வெட்டுவதற்கு அவன் துணிந்தானே. அப்பேற்பட்ட அந்த விசுவாசம் அந்த கடைசி நொடி பொழுதிலே கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தின அந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் வந்தாலும் நான் உங்களை ஆண்டவரே பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் நடந்து ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனானான், விசுவாசத்தில் வல்லவனான என்று வாசிக்கிறோமே, அதே போல விசுவாசத்தில் வல்லவர்களாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை நேர்ந்தாலும் சரி நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எங்களுடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராய் இருக்கிறீர். இந்த உலகத்தினுடைய எல்லா நபர்களையும் நாங்கள் தேடி போவதில்லை, போக போறதில்லை, பணத்தை தேடி போக போறதில்லை. நீங்க எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறவராய் இருக்கிறீர் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். நீங்க எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் வல்லவனாக தேறினவனாக எங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு எங்களுடைய ஜெபங்களுக்கும் ஆண்டவரே உடனடியா நீங்க பதில் தரீங்களே, அதுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறதா இருக்கிறது. நன்றி தகப்பனே. அப்பா மக சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்க வாழ்க்கையில நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கணும்னா எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசமே நீங்க தான் ஆண்டவரே. விசுவாசம்னு ஒன்று தனியா இல்லப்பா, நீங்க தான் எங்களுக்கு விசுவாசமா உள்ள இருக்கிறீங்கப்பா. மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் வாசம் செய்கிற நீர்தான் எங்களுக்கு விசுவாசம். ஏன்னா நீர்தான் அதை துவக்குகிறவர், நீர்தான் அதை முடிவு பரியந்தம் நடத்தி வருகிறவர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இது வருகை பரியந்தம் இந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்தவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. 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 விசுவாசியே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிழைக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்குள் விசுவாசத்தை இருக்கிறீர், விசுவாசத்தை முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசத்தில் தேறினவர்களாக மாற, அன்று விசுவாசத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை ஜெயிக்க, இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை அசைக்கிறீர், எங்களை நடத்தி வைக்கிறீர், எங்களை உட்கார வைக்கிறீர், எங்களை படுக்க வைக்கிறீர். ஆனால் நீர் எங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு செய்கைகளையும் செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அதன் மூலமாக ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையை வாழ, அதன் மூலமாக தேவனுடைய வல்லமையுள்ள வாழ்க்கையை வாழ, அதன் மூலமாக இந்த பூமியிலே நாங்கள் உக்கிரானக்காரர்களாக உடைய தேவ ராஜ்யத்துக்கு என்று உக்கிரானக்காரர்களாக நாங்கள் நிற்க நீங்கள் எங்களுக்கு
கிருபை செய்தருளுமா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்களை 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. அல்லேலூயா.